ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தனு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிமார்ட் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். மந்த்லி க்ராசரிஸ் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அப்படியே கிளம்பியாச்சு ஈவினிங் வாக்கில். ஒரு 2 வீக்ஸாகவே பிளான் பண்ணி இப்போ போகலாம் அப்போ போகலாம் அப்படின்னு யோசிச்சு கடைசியில் சாட்டர்டே தான் கிளம்ப முடிஞ்சது. நாங்கள் போனது வேறு வீக்கெண்டுங்கிறதுனால செம கூட்டமாக தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் கிளம்பியே போனது. எங்களுக்கு டிமார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில், அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துக்கு நியர்பையில் தான் டிமார்ட் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு கிராசரிஸ் பொறுத்த வரைக்கும் டிமார்ட் எவ்வளவோ ஓகே தான் அப்படி தான் தோணும். ஸோ நாங்கள் அங்கே தான் ரெகுலராகவே வாங்குறது. போகும்போதே பார்க்கிங் ஃபுல். ஆஹா, உள்ளே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பயந்துகிட்டே தான் உள்ளே போனோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போதே எது தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே தேவையானதை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துடலாம். அப்புறம் தேவையில்லாதது நம்ம யோசிக்காததெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம கண்ணில் படுவோம். அதனால் அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுது. நான் ரொம்ப ப்ரைஸ் செக் பண்ணுவேன். அதுலேயும் நாளைக்கு சண்டே வேறு, எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு ரொம்ப பார்த்து பொறுமையாக அவ்வளோ கூட்டத்துலேயும் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் பாப்பா தான் கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நேரமாக என்ன தேடிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, தைலம் தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் யூஸ் பண்ணுற தைலத்தை அன்னைக்கின்னு பார்த்து அங்கே காணோம், அதனால் தேடிட்டு இருந்தேன். அப்புறம் கிளாஸ் பாட்டில்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தேன் அது எல்லாமே பிளாஸ்டிக் தான். நான் பார்க்க அப்படியே கிளாஸ் ஐட்டம்ஸ் மாதிரியே இருந்துச்சு. ஆல்ரெடி வீடு ஃபுல்லாக வாட்டர் பாட்டில்ஸாக இருக்குது, அதனால் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க, பார்க்க செம்மையாக இருந்துச்சு. எனக்கு கிளாஸ் ஐட்டம்ஸ், அந்த கிளாஸ் ஜார்ஸ் அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேனாங்கிறது ஒரு பயம். எங்கே உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க யூஸ் பண்ணுறதுக்காக பயப்படுவேன். அதனால் வழக்கம் போல் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேங்க. செராமிக் கப் ஆல்சோ நான் ஏற்கனவே வாங்கி அதை ஏற்கனவே உடச்சிருக்கேன் நிறையா. அதனால் இருக்குது இப்போ என்ன புதுசாக மாடல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ரேட்லாம் ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அப்புறம் குட்டி குட்டி பூஜை ஐட்டம்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. வெளியில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போது மில்லட்ஸில் நிறையாவே அவல் அந்த மாதிரிலாம் இப்போ புதுசாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. சரி, பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் ரைஸில் உள்ள அவல் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பிரியாணி பாட் மாதிரி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். செம்ம வெயிட்டு, ஆனால் சைஸ் சின்னமாக இருந்ததால் வச்சாச்சு. ஏன்னா அது வெயிட்டு ஓவராக இருக்குது, அது ஹீட் ஆகிறதே ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். டாய்ஸ் பக்கம் பாப்பாவை விட்டால் பிடிக்கவே முடியாது. அந்த கூட்டத்தில் அவளை பிடிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். சாஃப்ட் டாய்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதில் குட்டியாக ஒரு டாய்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மீடியம் சைஸில் உள்ளதெல்லாம் 500 அண்ட் சம்திங், கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ப்ரைஸ் லெவலில் பார்த்திங்கன்னா எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த பென்சில் பாக்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கு எல்லாமே அதிலே செட்டாக வர்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே ப்ரைஸும் இருக்குது. ஒரு சில்வர் கலரில் ஒரு பாக்ஸ் பார்த்தேன், கிஃப்ட் பண்ணுற மாதிரி. அதில் ஏதாவது ஜுவல்ஸ் அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே யூனிக்காக இருந்தது. ரேட்டும் பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான். ரொம்பவே அழகாக இருந்தது. அதில் ஒன்று எடுத்தாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. வீட்டுக்கு தேவையான அந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன். எப்போவுமே பாட்டிலில் வர்றதான் வாங்குவேன். இந்த டைம் அந்த பவுச் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த டைம் வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதையும் வாங்கிட்டு பில் பண்ண போயாச்சு. பில்லிங் முடிச்சுட்டு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.